நாளைக்கான எபிசோட்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் லதா, அதுக்கடுத்து கேஷவ், ஆதி, பாரதி எல்லாம் இருக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல ஆதி வந்துட்டு சொல்கிறாரு, கேஷவ் இங்கே வாடா, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே கேஷவ் எழுந்திரிச்சு விருன்னு வந்துட்டு ஓரக்கண்ணால் பாரதியை பார்க்காங்க. நம்ம ஆதியும் பாரதி ஓரக்கண்ணால் பார்க்காங்க. பாரதி இவங்க 2 பேரும் என்ன பேச போகிறாங்க, இதை ஒட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் லேசாக சேரை விட்டு பின்னாடி இவங்களை அப்படியே ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டு ஒட்டு கேட்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கேஷவ் சொல்கிறாரு, டேய் பாரதி நம்மளே தாண்டா பார்க்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காதுக்குள்ளே குசு குசுங்கிறாங்க. அதுக்கு தாண்டா இங்கே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதி சொல்கிறாரு, சரிடா எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, முக்கியமான மீட்டிங் இருக்குது, இன்றைக்கி மத்தியானம் என்னை யாருமே லஞ்சுக்கு தேடாதீங்க, நான் லஞ்சுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு, சரிடா நீங்கள் எல்லாம் வேலையை பாருங்கள், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. உடனே பாரதி யோசிக்கிறாங்க, என்ன இவர் இப்போல்லாம் வர வர ஆஃபீஸ்லேயே இருக்க மாட்டேங்காரு, வேலை இருக்குது அது இருக்குதுன்னு இடத்த காலி பண்ணிடுறாரு, ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காரு, ஆனால் அது யாருன்னு மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே. இப்போ கூட மீட்டிங் போகிறேன்னா சொல்லிட்டு போயிருக்காரு, லஞ்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு வேளை அந்த பொண்ணை பார்க்க தான் போயிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி நம்ம மைண்டு போகுது, ஒரு வேளை அவர் உண்மையான மீட்டிங்கு போயிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காங்க. இல்லை உண்மையான மீட்டிங்கு போயிருக்க மாட்டார். ஆதி உண்மையான மீட்டிங் போகிற மாதிரி தெரியல, அவர் அந்த பொண்ணை தான் பார்க்க போவார்னு நினைக்கிறேன், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு யாரும் கண்டுபிடிக்கணுமே, சாரதாமாவுக்கு வேறு சத்தியம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதி அவங்களோட ஃப்ரெண்டு ஆயிஷா இருக்காங்கள்ல, அதாவது ஆயிஷா அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்கள நம்ம லவ்வராக நடிக்கிற மாதிரி கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு என்ட்ரி ஆகிறாரு ஆஃபீஸ்க்குள்ளே. அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சு ஃபுல் எபிசோடு நாளைக்கு வந்துடும். நாளைக்கு நான் கண்டிப்பாக போட்டுடுறேன், பாருங்கள்.